2025 ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த வருஷம் நம்ம எல்லாருக்கும் எப்படி அமைய போகுதுங்கிறது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா 2024 எத்தனை பேருக்கு நல்ல வருஷமா அமைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு 2024 பெரிய அளவுல திருப்தி கொடுக்குற அளவுக்கு அமையல. கஷ்டங்கள், நஷ்டங்கள், இழப்பீடுகள்னு 1000 இருந்தாலுமே விபத்துகள் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. வாகனங்களால ஏற்படுற விபத்துகளுக்கு பின்னாடி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல, ட்ரங்க் அண்ட் டிரைவ், வண்டி அரைகுறையா கத்துக்கிட்டு ஓட்டுறாம்பா அப்படின்னு 1000 காரணங்கள் இருக்கும். ஆனா விமானங்கள்ல ஏற்படுற விபத்துகளுக்கு யார் காரணமா இருக்க முடியும்? பயணச்சீட்டுக்கு விலையா தன்னோட உயிரை கொடுத்தவங்களுக்கும் படுகாயம் அடைஞ்சவங்களுக்கும் யார் பதில் சொல்லுவா? 2024ல மட்டும் எத்தனை விமான விபத்துகள் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஹே காய்ஸ், நான் உங்கள் முத்துராசு பாவேந்தன். வெல்கம் டு மிஸ்டர் பீக். ஜனவரி 2 டோக்கியோவில் இருக்க ஹனேடா ஏர்போர்ட்ல ஜப்பான் ஏர்லைன்ஸ் ஃபிளைட் 516ம் கடலோர காவல்படை விமானமும் ரன்வேலேயே ஒன்னோட ஒண்ணு மோதி தீ பிடிச்சு எரிஞ்சுது. இந்த விபத்துல காவல்படை விமானத்துல இருந்த 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதே ஜனவரி 23 கனடா போர்ட் ஸ்மித் விமான நிலையத்திலிருந்து BAE ஜெட்ஸ்ட்ரீம் 32 அப்படிங்கிற பிளைட் ரன்வேல கிளம்பும் போதே ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட 6 பேர் உயிரிழந்திருக்காங்க. மார்ச் 2 ரஷ்யாவில் உள்ள பெல்கோட் பகுதியில இல்லூஷன் 1176 அப்படிங்கிற ராணுவ விமானம் விபத்துக்கு உள்ளாகி கிட்டத்தட்ட 15 பேர் இறந்திருக்காங்க. ஜூலை 24 பம்பாடியர் CRJ200ER அப்படிங்கிற விமானம் நேபாளில் இருக்க காத்மண்ட் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்கள்லேயே ஃபயர் ஆகி கிட்டத்தட்ட 18 பேர் இறந்திருக்காங்க. ஆகஸ்ட் 9 பிரேசில் நாட்டுல காஸ்கேவல்ல இருந்து சாஃபலாவுக்கு கிளம்பின ADR 72500 அப்படிங்கிற பிளைட்டு விண்வெளி பகுதியில் இருக்க குடியிருப்புகள் மேல விழுந்து சுக்குநூறா நொறுங்குது. இந்த விபத்துல 58 பயணிகளும் 4 விமான ஊழியர்களும் அதாவது 62 பேர் உயிரிழந்திருக்காங்க. அடுத்ததா டிசம்பர் 25 கஜகஸ்தான் நாட்டுல அக்துவா அருகில் இருக்க அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் பிளைட் 8243 அப்படிங்கிற விமான விபத்துக்கு உள்ளாகுது. அந்த விபத்துல 67 பேர் பயணம் செஞ்சதுல 38 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த விபத்துக்கு முக்கிய காரணம் ரஷ்யான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்ய நாட்டோட அதிபரான புட்டின் இந்த விபத்து குறித்து வருத்தம் தெரிவிச்சு மன்னிப்பும் கேட்டிருக்காரு. அதோட அஜர்பைஜான் ஏர்லைன் நிறுவனம் ரஷ்யாவிட்ட ஒரு நிபந்தனை வைக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய இழப்பீடு கொடுத்தாகணும். அது மட்டும் இல்லாம நீங்க தாக்குன எங்க பிளைட்டுக்கு பதிலா இன்னொரு பிளைட் புதுசா வாங்கி தரணும்னு நிபந்தனைகள் வச்சிருக்கு. டிசம்பர் 29 பேங்காக்ல இருந்து சவுத் கொரியால இருக்கிற முவான் ஏர்போர்ட்டுக்கு 181 பயணிகள் மற்றும் விமான குழுவினரோட தரையிறங்கின ஜேஜு ஏர்லைன் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் லேண்டிங் ஏர் பிரச்சனையினால அங்க இருக்க காம்பவுண்ட்ல மோதி வெடிச்சு செதறுது. அந்த விபத்துல கிட்டத்தட்ட 179 பேர் உயிரிழந்த சம்பவம் உலகெங்கும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது. இந்த விபத்துக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விமானிகள் பிளைட்டை நார்மலா லேண்ட் பண்ணாம பெல்லி லேண்டிங் முறையை பயன்படுத்தி இருக்காங்க. ஏன்னா லேண்டிங் கியர் சிஸ்டம் ஏதாவது பறவைகள் மோதி பழுதடைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பெல்லி லேண்டிங் பண்ணும்போது இந்த பிளைட்டு ரன்வேல கண்ட்ரோல் பண்ண முடியாத வேகத்துல காம்பவுண்ட் மேல மோதி வெடிச்சு செதறுது. ஆனா அனுபவம் வாய்ந்த சில முன்னாள் விமானிகள் சில கேள்விகளை கேட்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, லேண்டிங் கியர் வேலை செய்யலங்கும் போது விமானிகள் முன்னாடியே விமான நிலையத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்போ அங்க மீட்பு பணியாளர்களும் தீயணைப்பு துறை போன்றவைகளும் உடனடியா அங்க வந்து நிற்பாங்க. ஆனா இந்த பிளைட் ஆக்சிடென்ட்ல பிளைட் மோதி வெடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபயர் சர்வீஸே வருது. அப்போ இந்த விபத்துக்கு பின்னாடி இருக்க மர்மங்கள் என்னன்னு இனி வரும் நாட்கள்ல தெரிஞ்சுப்போம். இது வரைக்கும் நான் சொல்லி இருக்க தகவல் படி பாத்தீங்கன்னா 2024ல மட்டும் 7 முறை விமான விபத்துகள் நடந்திருக்கு. இந்த விபத்துல கிட்டத்தட்ட 323 பேர் உயிரிழந்திருக்காங்க. நம்ம வாழ்க்கையில எத்தனையோ இழப்பீடுகள், இடையூறுகள் வந்தாலும் நம்மளால பிராக்டிக்கலா செய்ய முடிஞ்ச விஷயம் இதுவும் கடந்து போகும்னு கடந்து போறது மட்டும்தான். வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு கடந்து போறது மிகப்பெரிய உதவியா இருக்கும். நேற்றை கடந்தோம், இன்றை கடக்கிறோம், நாளை கடப்போம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்.